காஞ்சிபுரம் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்துல சண்முகம்னு ஒரு சிவன் பக்தர் இருக்காங்க. வயசு 82, 55 வருஷமா அவர் சிவபெருமானோடு மட்டும் பேசிக்கிட்டே வாழ்றாரு. மனைவி, குழந்தை, குடும்பம் எல்லாம் இருந்தும் குடும்பம் வேண்டாம்னு சொல்லிட்டு தியானம், பூஜை, பக்தி இதை தன் வாழ்க்கையாக மாத்திக்கிட்டாரு. அவர் தனியா ஒரு கோவில் கட்டி அங்கதான் இருப்பார். ஆனால் அங்க எப்போ பார்த்தாலும் ஒரு கங்காதார கருத்தானம் மாதிரி குளிர்ச்சி இருக்கும். ஒரு நாள் கிராமத்துல ஒரு பெண் குடும்ப சிரமத்தால் ரொம்ப அழுதபடி சண்முகம் தாத்தாவை வந்து சந்திச்சா. அந்த தாத்தா அவளை சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்கார வச்சார். ஒரு சிறிய விஷயம் சொன்னாரு. அம்மா, நீ பேசுறத கடவுள் கேட்காத நேரமே கிடையாது. கேட்காம இருக்கிறது நாம தான். அதுக்கப்புறம் தாத்தா சிவலிங்கம் முன்னாடி ஒரே ஒரு முறை ஓம் நம சிவாய என்று சொல்ல, அந்த பெண்ணோட மனசுல ஓடிக்கொண்டிருந்த பயம், துக்கம் எல்லாம் திடீர்னு குளிர்ந்துருச்சு. அந்த பெண் சொன்னாங்க, தாத்தா, யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி ஒரு குரல் கேக்குதே. தாத்தா சிரிச்சாரு. அது நான் இல்லம்மா, அவன்தான் நம்ம சிவன். அந்த நாளிலிருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் எல்லாரும் சண்முகம் தாத்தாவை சந்திக்கிறாங்க. காஞ்சிபுரம் கோவிலுக்கு போனதுக்கு சமம். ஒரு முறை சண்முகம் தாத்தாவை சந்திச்சாலே ஓம் நமசிவாய